வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ மாமன். சூரி, ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடித்து பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் ஃப்ரைடே அன்னைக்கு தாங்க வெளிவந்துச்சு. இன்றைக்கிக்கு நான் படம் பார்த்தேன். படம் எப்படி இருக்குன்னா, இது பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு தாய்மாமனுக்கும் அக்கா பையனுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள அந்த பாண்டு தான் வந்துட்டு ஃபுல் ஸ்டோரியுமே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேமிலி ட்ராமா, பயங்கர எமோஷ்னலான ஒரு சப்ஜெக்டை எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு படம் கதை களம் என்னன்னாக்கா, அந்த குழந்தை வந்து தாய்மாமன்ட்ட பயங்கர அட்டாச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் அட் ஒன் பாயிண்டில் வந்து அவருக்கு கல்யாணம் ஆகுது சூரிக்கு. ஆனால் வந்து அந்த குழந்தை வந்து கூடயே இருக்கிறதுனால ஐஸ்வர்யாவுக்கும் சூரிக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. சேர்ந்து இருக்க முடியாமல் அந்த மாதிரியெல்லாம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தால் கூட அக்கா தம்பி பாண்டு, அக்காவுக்கு வந்து 10 வருஷம் குழந்தை இல்லாமல் அந்த குழந்தை பெற்றதுக்கப்புறம் அந்த குழந்தை மேலே உள்ள பாண்டு அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அக்காவுக்கும் தம்பிக்கும் உள்ள பாண்டு, அதே சமயத்தில் அந்த தாய் மாமன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ஒவ்வொருத்தரோட லைஃப்பில், அந்த குழந்தை எவ்வளோ அட்டாச்சாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அழகாகவே ரசிக்கும்படியாக எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு பர்சனலாக வந்து அவ்வளவா ஒர்க் ஆகலை. ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கதை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நான் நினச்சேன். இடைவேளை அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வேறு கதை களத்தில் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கைண்ட் ஆஃப் அது வந்து கொஞ்சம் சீரியல் எஃபெக்ட் கொடுத்தது. நமக்கு வந்து அந்த என்ன இதில் வந்து மைனஸ்னால், நம்ம அந்த குழந்தை வந்து தாய்மாமன் அந்த பாண்ட் எவ்வளோ அழகான ஒரு பாண்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையவே நம்ம வில்லனாக பார்க்குற அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் போயிடுவாங்க. ஏன்னா இந்த குழந்தை ஏன் தான் இப்படி படுத்துதோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபீலிங் வரக்கூடாது. தாய் மாமன்னா அந்த மாமன் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த 2 பேரோட பாண்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு மாதிரி ஜென்யூனாக கொண்டு போயிருந்துருக்கலாம். அந்த குழந்தை மேலே இந்த குழந்தை ஏன் இப்படி பண்ணுது, சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமத்தா வளர்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மைண்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்குமே நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து சொல்லி வளர்க்குறது என்ன, நோனா நோ அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம் குழந்தைங்களுக்குலாம், அதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அட் ஒன் பாயிண்ட்ல இந்த குழந்தை வந்து எதுவுமே சொன்ன பேச்சு கேட்காம அந்த மாதிரி போகும்போது அது வந்து நமக்கு வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் அக்கா தம்பி உறவை ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் அந்த அக்கா மேலேயும் நமக்கு வந்து ஒரு மாதிரி வெறுப்பு வர நம்ம ஆடியன்ஸ் நம்ம பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஒரு அக்கானா இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா, தான் குழந்தை மேலே குழந்தைய கண்டிக்கிறதுக்கு பதுவாக இப்படியெல்லாம் ஒரு அக்கா பிஹேவ் பண்ணுவாங்களாங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஆயிடுது. செகண்ட் ஹாஃப்லலாம் நீங்கள் இன்கேஸ் தேட்டரில் போய் பார்க்குறீங்கன்னாக்க ஒரு 2 டவல் எடுத்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர எமோஷ்னல் சீன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அதில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு படம். ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண், அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. சூரி வந்து என்ன சொல்கிறது, அவருக்கோசரமே படம் பார்க்கலாங்க. ஏன்னா அவர் வந்து அவரோட ஜேர்னி வந்துட்டு ஈஸியானது கிடையாது. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காமெடியனாக நடித்து அவர் வந்தார். அதில் வந்து அவரோட காமெடியனில் வந்து வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன், புஷ்பா புருஷன், அந்த இதெல்லாம் வந்து பயங்கர வேறு லெவலாக இருக்கும். சேம் வித் வந்து சிவகார்த்திகேயனோட அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி ஹீரோவாக விடுதலை, அதுக்கப்புறம் கருடன், இப்போ கூட கொட்டுக்காளி, அந்த மாதிரி படங்களெல்லாம் அட்டகாசமாக நடிச்சிருந்தார். எனக்கெல்லாம் அந்த விடுதலையிலலாம் வந்துட்டு அவரோட நடிப்பை பார்த்துட்டு காமெடியெல்லாம் ஹீரோவாக நடிக்க முடியுமான்னா எஸ், அவர் வந்து அதை நிரூபணம் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அழகாக ஆக்டிங்கை வெளிப்படுத்தி இருந்தார். ஸோ அவரோட க்ரோத்தெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஹியூஜ் சூரியோட இதெல்லாம். இதுலேயும் ஆக்டிங் வைஸ் ரொம்ப கலக்கியிருக்காருன்னே சொல்லலாம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்துருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். கட்டாயம் உங்களுக்கு ஃபேமிலி சப்ஜெக்ட் பிடிச்சிருந்ததுனாக்க இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்கள். நானும் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தேன். படம்
அதான் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் சீன்ஸ் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் சூரிக்கோசரம் போய் பார்த்துட்டு வாங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி எல்லாருமே அவங்கவுங்க பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.